கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடே வரவேற்கிறேன். உவமைகள் என்பதை பற்றியும், ஏன் ஆண்டவர் அப்படி பேசினார், அதனுடைய அர்த்தம் பிரயோஜனங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு உவமையை அலசி ஆழமாக ஆராயப் போகிறோம். மத்தேயு 13 அதிகாரம் 3 அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். யார் விதைக்கிறவன்? இந்த விதைக்கிறவன் அப்படின்னு ஒருத்தரை நாம் தனியாக சொல்ல மாட்டோம். சமுதாயத்தில் உழவன், விவசாயி அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்றார். அங்கே ஒரு மனிதனையும் அவன் கையில் என்ன இருந்தது என்பதையும் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதையும் ரொம்ப தெளிவாக, நமக்கு ரொம்ப சுருக்கமாக உடனடியாக நாம் புரிஞ்சுக்கிற மாதிரியான வகையில் இதை சொல்கிறார். இந்த ஊமையை நாம் மத்தேயு 13 அதிகாரத்தில் பார்க்கலாம். பிறகு மார்க்கு 4 அதிகாரத்திலையும் லூக்கா 8 அதிகாரத்திலையும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான, மிக பிரபலமான, பல பிரசங்கியார்கள் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அதிகாரம் இது. முக்கியமாக நம்ம இருதயம் 4 வகையாக இருக்குது. இதுக்காக நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட உவமையை எடுத்து பயன்படுத்துறது உண்டு. சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இதற்குள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தோம்னா சில புதிய தகவல்களை அல்லது நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உவமை என்பது நமக்கு ரொம்ப ஆவலாக, சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயந்தானே, ஒரு வழி தானே. 4 அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறார். வழி அருகே விழுந்தது. பாலஸ்தீன தேசத்தில் மிகப்பெரிய வயல்வெளிகள் இருக்கும். அதுக்கு வேலி இல்லாமலேயே, ஆனால் பாதைகள் நடுவில் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாதையிலே நடந்து போகிறதுனால் அது கால் மிதிப்பட்டு ரொம்ப அழுத்தமாக அல்லது கடினமாக மாறி இருக்கும். அது மேலே விதை விழுந்துடும். எப்படின்னா தூவும்போது விழுந்துடும் இல்லையா? அப்படி விழுந்துட்ட உடனே அது மேலேயே தான் நிற்கும். அது உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே ஊடுருவி போக முடியாது. அப்படி மேலேயே இருக்கிறதுனால நடக்கிறவங்களால் மிதிப்படலாம். பிறகு பறவைகள் வந்து அதை என்ன பண்ணலாம், அழகாக தனக்கு தான் நம்ம விதை போட்டு வச்ச மாதிரி அப்படியே கொத்தி சாப்பிட்றோம். இதை சொல்கிறாரு. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது, அதை தின்று போட்டது. அந்த பாதையானது மிதிப்பட்டதுனால ஒரு கடினத்தன்மைன்னு சொன்ன பார்த்தீங்களா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வழியருகே அப்படின்ற ஒரு நிலத்தை சொன்னதற்கான முக்கிய காரணம் ஒரு கடினப்பட்ட ஆனால் ஒரு மண் பாதை தான் அது. லூக்கா 8 அதிகாரம் 5 விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, மிதியுண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்போ கூடுதலாக ஒரு விவரம் தெரியுது. அது மிதியுண்டது, காலில் மிதிக்கப்பட்டது. பிறகு பறவைகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டது அல்லது சாப்பிட்டு விட்டது. மத்தேயு 13:5 சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. பாறையான ஒரு பகுதியில் அங்கங்கே பாறைகள் இருக்க தான் செய்யும். நல்ல நிலம் ஒரு பகுதியில் இருக்குமானால் சுற்றிலும் ஏதோ ஒரு ஓரத்தில் நிச்சயமாக அதிகமான பாறைகள் இருக்கிற ஒரு தேசம் அது. அதனால் அந்த விதை தூவும்பொழுது காற்றில் அப்படியே வழியருகே விழுந்த மாதிரியே பாறை மேலே போய் சிலது விழுந்துருமா. ஆழமற்றது. அப்படியானால் இங்கே நம்ம ஞாபகம் வச்ச வேண்டிய வார்த்தை பாறை நிலம் அப்படின்னு உடனே ஆழமற்றது. வழியருகே என்ன கடினப்பட்டது. இங்கே 6 பாருங்களேன். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. பாறை தானே, வெயில் ஏற 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 அப்படியே தீந்து போய் உலர்ந்து போய் அது காய்ந்து வேறில்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, காய்ஞ்சி போயிடுச்சு, தூசியாக பறந்து போயிடும். லூக்கா 8 அதிகாரம் 6 சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. அப்போது கற்பாறையின் மேலே விழுந்தது, மேலே லேசான தூசி போல் மண் படலம் இருக்கும். அந்த விதை கொஞ்சம் ஈரம், லைட்டான ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா, அதில் அப்படி முளைச்சிடுச்சு. ஆனால் வேர் கீழே போக முடியல.
அதனால் வெயில் ஏற ஏற என்ன ஆகுமா, அது அப்படியே உலர்ந்து போய்விடும். உலர்ந்து போனது காற்றடித்தா என்ன ஆகிடும், பறந்தும் போயிடும். அடுத்ததாக 7ஆம் வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளுள்ள இடத்துல 3வது நிலையில் சில விதைகள் விழுந்ததாம். அந்த இடத்துல முளைத்து அதுவும் வளர்ந்தது, கூடவே முள்ளும் வளர்ந்தது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. நல்ல வளமான மண் தான் அது, நிலம்தான் அது. ஆனால் முள்ளும் முளைச்சிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியானால் அந்த இடத்துல, குறிப்பாக பாலஸ்தீன தேசத்தில் 16 வகையான முட்செடிகள் இருக்கிறதாம். ரொம்ப முள் புதர் போல, அது உள்ளவே மனிதனால் கடந்து கூட போக முடியாத அளவுக்கு முள் புதர்கள் இருக்குமா. சில நேரத்தில் அப்படி விலைக்கிட்டு கூட முள்செடியில் நடுவில் நம்ம பாதையை அமைத்து போகலாம். ஆனால் சில முட்செடிகள் இருக்குமா, அது புதர் மாதிரி இருக்குமா, ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அப்போ அந்த முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, அது முளைத்தது, கூடவே முள்ளும் வளர்ந்தது. அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இரண்டும் கலந்ததான இருதயம் போல, நிலம் போல இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, வளர்ச்சியும் இருக்கிறது, ஆனால் கெட்டதும் சேர்ந்து வளருகிறது. இவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னோம்? வழியருகே கடினப்பட்டது, பாறை ஆழமற்றது. இங்கே முள்ளுள்ள இடமானது இரண்டும் கலந்த, நல்லது கெட்டது கலந்த தன்மையுள்ளது. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மென்மையான, ஆழமான, சுத்தமான ஒரு இடம் அது. அதாவது விதை முளைத்து தடையில்லாமல் வளர்ந்து பலன் கொடுப்பதற்கான ஒரு நிலம். அதனால் அது டைட்டில் என்னமா, நல்ல நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது எப்படி சொல்லி முடிக்கிறார்னா 9ல், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இப்போது 4 நிலம், அதை பற்றிய தன்மை, அதில் விதை எப்படி விழுந்து என்ன ஆனது, பிறகு அது முளைத்தது, சில இடத்துல முளைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போனது, இப்படியெல்லாம் நம்ம 4 பார்த்துட்டோம். நடைமுறை விளக்கம் இதுக்கு நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஆண்டவரே சொல்கிறார். 18ஆம் வசனம் பாருங்களேன், மத்தேயு 13, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்றார். மார்க் 4:14, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அழகாக இருக்குல்ல? லூக்கா 8ஆம் அதிகாரம் 11, அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விளக்கம் என்ன? விதைக்கிறவன் வேத வசனமாகிய விதையை விதைக்கிறான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வித்துன்னா விதை, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, விதையினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ பாருங்களேன், இந்த வசனம் என்பது வித்து அல்லது விதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவன் பிரசங்கிக்கிறவன். அதை கூட நம்ம ஒரு வசனத்திலே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இதை எதுக்கு பயன்படுத்துவோம்? மரம் நட்டேன், செடி நட்டேன், அப்படி தானே? அப்போ ஒரு பிரசங்கியார் என்ன செய்கிறாராம், அந்த விதைகளை கொண்டு, வசனமாகிய விதைகளை கொண்டு அப்படியே தூவுகிறார். அது மனங்களில், மனித மனங்களில் விழுகிறது. நான் நட்டேன், இன்னொரு சகோதரன் ஊழியக்காரன் வந்து நீர் பாய்ச்சுகிறான், போதித்து நடத்துகிறான். தேவன் அதை விளையச் செய்கிறவர். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இந்த விதை பற்றிய, விதைக்கிறவனை பற்றிய உவமை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, இப்போ கேளுங்க அப்படின்றாரு. கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, உண்மையாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. நாம் கர்த்தருடைய வசனத்தின் சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதில்லை. சில நேரங்களில் யாரோ நம்மளை கூப்பிட்ருப்பாங்க. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? என்னமோ சத்தம் கேட்டுது, என்ன கூப்பிட்டாங்களா, வேற யாரையாவது கூப்பிட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டது, அந்த பெயரானது சத்தமாக தான் விழுந்திருக்குது. அவங்க வேற எதுலையோ கவனமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் உன் பேரை தானே கூப்பிட்டேன், உனக்கே கேட்கலையா அப்படின்னு சொன்ன உடனே அது ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்ததுன்னு நினச்சேன் அப்படின்வாங்க. இன்றைக்கி பொதுவாக இந்த தலைமுறையானது சபையில் வந்து உட்கார்ந்து சத்தத்தை கேட்குது. ஆனால் வசனத்தின் அந்த சத்தியத்தை நிதானமாக கவனித்து கேட்பதாக இல்லை. அதனால தான் அது உள்ளேயும் போக மாட்டேருந்து, வேலையும் செய்ய மாட்டேருந்து, விளையவும் மாட்டேருந்து, பலனும் கொடுக்க மாட்டேருந்து. நீங்கள் யோசிங்க, நீங்களே யோசிங்க.
இப்பொழுது அந்த முதல் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் மத்தேயு 19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், அப்போ விதைக்கிறவன் வசனத்தை விதைத்தான். ஆனால் அந்த வசனத்தோட தன்மை என்ன எப்படிப்பட்டது? ராஜ்யத்தின் வசனம். கோதுமை, அரிசி, மக்காச்சோளம், கம்பு, விதைன்னு பொதுவாக சொன்னாலும் கூட அது என்ன விதை அப்படின்னு கேட்டால் சொல்லுவோமா இல்லையா? அதுபோல ராஜ்யத்தின் வசனத்தை இன்றைக்கு உலகமெங்கும் சென்று ராஜ்யத்தின் வசனத்தை எல்லா ஜனங்களுக்கும் நாம பிரசங்கித்தாக வேண்டும். சரி, கிறிஸ்தவங்களுக்கு ராஜ்யத்துக்குள் வாழ்வதை பற்றி பிரசங்கித்தாக வேண்டும். இவ்வளவுதான் நம்முடைய பிரசங்கத்தோட தன்மை. அதோட இயல்பு இப்படி தான் இருக்கணும். இதில் மாற்றம் இருக்கவே கூடாது. அப்போது இந்த வழியருகானதை நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது ஒரு சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நான். அது என்னென்னா, கடினப்பட்டது, கடினப்பட்ட இருதயமாக இருக்கிறது, உணரவில்லை, அந்த விதை உள்ளுக்குள்ளே போகலை, அந்த விதையானது மேலேயே இருந்தது, அது மிதிப்பட்டது, அது விளையத்தக்கதான அளவுக்கு அது எந்த டைமும் எடுத்துக்கவே முடியலை. பறவை வந்து உடனே மேலே பார்த்த உடனே பொறுக்கிட்டு போயிடுச்சு, சாப்பிட்டுடுச்சு. பொல்லாங்கன் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போகிறான். அப்படியானால் விதை அந்த மனதில் விழுந்தது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இந்த மனமோ கடினமானதாக இருந்திருக்கிறது. அப்போ மனதின் கடினம் எதனால் வரலாம்? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் பாவத்தினால். அதுதான் பிரைம் ரீசன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே. அப்போது உலகத்தில் மனிதனுடைய இருதயமானது அது வழியருகே இருக்கும் நிலம் போல, அந்த பாதை போல கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் எதினாலே கடினமாக இருக்கிறதா? பாவம் அவனை வஞ்சித்திருக்கிறது. சுவிசேஷ வசனத்தின் மேலே ஆவல் இல்லாத மனம். எல்லாத்துலேயும் ஆவல் இருக்கும், அதில் மட்டும் ஆவலே இருக்காது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானித்து படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷன், மாம்ச சிந்தையுள்ள மனுஷன், மாம்சத்தில் வாழ்வதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், இந்த மாம்ச சரீர வாழ்க்கையின் மேலேயே கவனமாக ஆவலாக இருக்கிற மனுஷன், வசனமானது தூவி விதைக்கப்பட்டாலும் கூட அவன் அதில் ஆவல் இல்லாததுனாலே அது நிற்காது, தங்காது, முளைக்காது. அது எங்கேருந்து பலன் கொடுக்கறது? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, உங்கள் நாட்களை, உங்கள் காலத்தை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஆவல் இல்லாதவர்களாக நீங்கள் கழித்து கொண்டிருப்பீர்களானால் அது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் என்று யோசிங்களேன். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படும் பொழுது ஆவலாதானே வந்தீங்க, ஆவலாதானே ஞானஸ்நானம் பெற்றீங்க. ஆனால் அந்த ஆவல் எங்கே போனது? அது எப்படி போனது? நல்லா இன்னைக்கு மட்டும் யோசிங்களேன். உங்கள் மனமானது ஆவிக்குரியதின் மேலே ஆவல் இல்லாமல் போனதுக்கு காரணம் மாம்சத்தின் மேலே ஆவல் அதிகரிக்கப்பட்டது. ஏன் தெரியுங்களா? மாம்சத்துக்குரியவர்கள் மேலே உங்களுக்கான ஈர்ப்பு அதிகமாயிடுச்சு. அது பக்கமாகவே போகணும்னு நீங்கள் போயிட்டீங்க. ஆவிக்குரிய பயிற்சி, முயற்சி, அப்படிப்பட்டவர்களோட இருக்கும்படியான ஒரு பழக்கம் இதெல்லாம் விட்டு விலகியாச்சு. அதனால் நாம் ஆவிக்குரிய ஒரு மனிதராகவே தோற்றமே அளிக்கிறதில்ல, ஆவிக்குரிய ஆவல் காட்டுறதே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் வெளியில் அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன், நான் உள்ளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஆளாக தான் இருக்கிறேன். அது எப்படி? அது நான் நல்ல மரம் தான், ஆனால் பழம் மாத்திரம் கெட்டது தான் கொடுப்பேன். கெட்ட பழத்தை நான் கொடுத்துனே இருக்கிறதுனால நீங்கள் என்னை கெட்ட மரம்னு சொல்லிடுவீங்களா? நான் வேறு எப்படி சொல்கிறது? பழங்களெல்லாம் பார்த்தா கெட்டதாக இருக்குது. ஆவியானவரே சொல்கிறாரு, கனி கெட்டதானால் மரம் கெட்டதுன்றார்ல. தயவுசெய்து ஏதாவது ஒரு தந்திரமான ஒரு நடக்கை அல்லது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டைலில் ஒரு நடக்கையை வச்சுக்காதீங்க. நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இது கிறிஸ்தவர்களுக்காக சொல்லுகிறேன். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம்,
கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். இதை நான் 2 வகையாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சொன்னது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தின் மேலுள்ள அன்பையே அவங்க அங்கீகரிக்காமல், அது மேலே ஆவலே இல்லாமல், அன்பே இல்லாமல் அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னு வச்சுக்குவோம். 1. 2வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே மெதுவாக கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த ஆரம்ப நாட்களில் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறமா சத்தியத்தின் மேலுள்ள அன்பை தொடரவில்லை. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த வாலிப பருவத்தில் குறிப்பாக பிள்ளைகளோடு பேசுகிறேன். நீங்கள் ஆவலாக வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்தீங்க, பயபக்தியாக கீழ்ப்படிஞ்சிங்க, ஆரம்ப நாட்கள் நல்லா இருந்தது, ஏன் சில மாதங்கள் நல்லா இருந்தது. ஆனால் வருஷங்கள் போக போக இப்பொழுது உங்கள் நிலைமை என்ன? ஆவிக்குரிய அந்த விஷயத்தின் மேலே ஆவல் இல்லை, தேவ வசனம் சார்பான விஷயத்தின் மேலே அன்பில்லை, சத்தியத்தை அதை அன்பாக பார்க்கிற ஒரு தன்மையே இல்லாமல் போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, வழியருகிற இந்த நிலம் மிதிப்பட்டு கடினமான மாதிரி இடம் கொடுத்தா தானே அப்படி ஆகும். நல்ல நிலத்தில் யாரும் நடக்கவே மாட்டாங்க, அது கிட்டே போக மாட்டாங்க. நம்ம தெரு மாதிரியே இருந்தோம்னா எல்லாரும் தானே அதில் போவாங்க. நாம் யாராக இருக்கிறோம், யாரோடு பழகுகிறோம், யாரிடத்துல நம்ம அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம், என்ன மாதிரி விஷயத்தின் மேல் நம்ம ஆவலாக இருக்கிறோம், இதுதான் நம்ம. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னது பார்த்தீங்களா, உணர்வில்லாதவர்களாய், அவர்கள் அதை உணராதவர்களாய் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தையை உணராத ஒரு பழக்கம் நமக்கு வந்தது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நம்ம தவற ஆரம்பித்தோம். அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ கடவுளுடைய வசனம் சொல்லப்படுகிறது, அப்படி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, எழுதுன மாதிரிலாம் எழுதுறீங்க, ஆனால் உணர்வே இல்லை, அது உணர்வாகவே மாறலை. அதுக்கப்புறம் பழையபடி மோசமான அதே நடக்கை தான், அதே மாதிரியான ஆட்டிடியூட் தான், அதே மாதிரியான செயல்கள் தான், மாற்றமே இல்லை. அப்போது உணருவதற்கு நாம் இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வசனத்தை கேட்கும்போதே நான் இனிமேல் உணர்ந்து நடப்பேன், நான் கவனித்து நடப்பேன், நான் ஒரு நல்ல நிலமாக மாறத்தான் விரும்புகிறேன், நான் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னு வச்சுக்கோமே, தேவன் அதை உழுது, அதை மிக அழகாக கொத்தி, அதை நல்ல நிலமாக மாற்றுவதற்கு தன் கையை நீட்ட வேண்டி வந்துடும். அடுத்தது பொல்லாங்கன் வந்து அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, லூக்கா 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். தெளிவாக இருக்கு. பிசாசானவன் வந்து அவர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு, இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ரட்சிப்பை, அந்த பூர்ண ரட்சிப்பை வாழ்ந்து நிறைவு செய்யாதபடிக்கு, அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அவர்கள் அந்த வாழ்க்கையை நிறைவு செய்யாதபடிக்கு பிசாசானவன் வந்து, பொல்லாங்கன் வந்து, ஏன்னா இடம் கொடுக்கறது தான், நம்ம இடம் கொடுக்கறது தான். வேதத்துக்கு இடம் நிமிடங்கள், ஃபோனுக்கு இடம் 6-8 மணி நேரம், கம்மியாக சொல்கிறனோ என்னமோ. எபிரேயர் 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகுகாலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போது நாம் அந்த பின்னும் நாள் என்ன? இன்னைக்கு வசந்த கேட்டு இருக்கோமில்ல, இன்று உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம இருதயத்தை கடினப்படுத்த வேணாம். இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வரலை, இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், இதெல்லாம் கேட்டால் எனக்கெல்லாம் ஆகாது, நான் கீழ்ப்படிய மாட்டேன், இயேசுவை நான் அறிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கடினப்படுத்தாதீங்க. கேளுங்க, நல்லதை கேளுங்க, தொடர்ந்து இன்னும் கடினப்படுத்தாதீங்க. கடினமாயிட்டே போனால் உடஞ்சிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். மென்மையானது லகுவானது உடைக்க முடியாது. ரப்பரை உடைக்க முடியுமா? இழுக்கலாம். ஆனால் அது கடினப்பட்டு கொண்டே போகுமானால் அது உடைஞ்சிரும். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். அப்படின்னா கடினப்படுத்துகிற வேலையை நம்ம தான் பண்ணுறோமோ? ஏன்னா நம்மள தான் ஆவியானவர் சொல்கிறாரு, கடினப்படுத்தாதே அப்படின்றார். சில நேரங்களில் நாம் கண்டிக்கப்படும் பொழுது முகத்தையும் இருதயத்தையும் கடினமாக்குகிறோம். நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் நடப்பேன். இப்போ என்ன? அதுதான் கடினப்படுத்துவது. கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது, நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும், கடவுளுடைய வார்த்தையை உட்கார்ந்தாவது கேட்க முடியுது. ஒரு நாள் வரும் கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுக்க முடியாமல், காதில் கேட்க முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல நாம் அடைபட்டு விடுவோமானால் அப்போ நினச்சி பார்ப்போம் பாருங்களேன். அதுக்கு முன்னால் இன்றைக்கு விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கடினப்படுத்தாமல் இருதயத்தை லகுவாக வைத்துக்கொண்டு
உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நாம் கண்டிக்கப்படுகிறோம், சீர்திருத்தப்படுகிறோம், அதை கவனிச்சிருங்க. இப்பவே இல்லைன்னா தேவன் தன் விரலை நீட்டி நம்மை தொட்டு, நம்மை சிட்சித்து, நம்மை தண்டித்து அவர் நம்மை சரி செய்ய வேண்டி வந்துடும். தகப்பன் தாய் என்ன செய்கிறாங்களோ அதை தான். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் நாம் இதை கேட்கறதுனால விசேஷமாக இந்த கோணத்திலே நான் இதை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கவனிப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, சாந்தமாய் உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மறந்துவிட்டு அப்படிப்பட்ட உணர்வில்லாதவர்களைப் போலவே ஓடிக்கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை மன்னியும். இதோ இருதயத்தை கடினமாக்குவது சுலபமாக இருக்கிறது, அதை இலகுவாக்குவது கடினமாக இருக்கிறது. இன்று எங்களுக்கு போதித்திருக்கிறீர், உணர்த்தியிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இதோ பெரியோரும் சிறியோருமாக குடும்பத்தில் எல்லாரும், சபையில் எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடினத்தன்மையை மாற்றிக்கொண்டு உம்முடைய வசனங்களை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.